365 டேஸ் ஆஃப் மைக்ரோ கிரீன்ஸில் டே 119 இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறது மைக்ரோ கிரீன்ஸ் ட்ரே கிளீனிங் பற்றி தான். மைக்ரோ கிரீன்ஸை வந்து ஈஸியாக வளர்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. அதில் சில ஹார்ட் டாஸ்கஸும் இருக்குது. அதில் ஒன்று வந்து இந்த ட்ரே கிளீனிங். ட்ரே வந்து ஜஸ்ட் லைக் தட் இந்த மாதிரி வெறும் வாட்டரை மட்டும் அடித்து நம்ம வாஷ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக வந்து மோல்டு வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஈரப்பதம் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்மளோட ஜென்ரல் சானிடைசர் போட்டு அதை க்ளீன் பண்ணி அதுக்கப்புறமா தான் அதை வந்து திருப்பியும் வாஷ் பண்ணணும். ஸோ ஒரு பெரிய ஒர்க் வந்து மைக்ரோ கிரீன்ஸில் பண்ணிங்கன்னா அது ட்ரே வாஷிங் தான். அதுக்கப்புறம் அது வந்து கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகணும். சன்லைட்டில் ட்ரை பண்ணால் ரொம்பவே நல்லது. மழை பெஞ்சிட்ருக்கனால எங்களால் வெளியில் சன்லைட்டில் வைக்க முடியல. யூஸ்வலாக வந்து சன்லைட்டில் தான் வச்சு நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம். பட் அது முடியாதனால இப்போ வந்து உள்ளேயே வச்சு ட்ரை பண்ணுறோம். பட் இந்த ட்ரையிங் தான் வந்து மோல்ஸ் வராமல் உங்களை ப்ரிவெண்ட் பண்ண போகுது. ஸோ வந்து மைக்ரோகிரீன் க்ரோயிங்கில் ட்ரேஸ் பிளேஸ் அ மேஜர் ரோல். கிளீனிங் ஆஃப் த ட்ரேஸ் பிளேஸ் அ மேஜர் ரோல். அதனால் எப்போவுமே மைக்ரோ கிரீன்ஸில் மோல்டு வரக்கூடாது அப்படின்னா ட்ரேயோட க்ளீனிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.